சென்னையின் பரபரப்பான தெருக்களில் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தான் ராஜ்குமார். வயது 38. ஒரு சிறிய தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை பார்த்தான். மனைவி லதா, 10 வயது மகள் சாரா. வாழ்க்கை சுமாராகத்தான் சென்று கொண்டிருந்தது. அதிக வருமானம் இல்ல, கடன் கொஞ்சம் உண்டு. ஆனால் ராஜ்குமார் தேவாலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை செல்வான். தேவனே, எங்களை கைவிடாதிரும் என்று ஜெபிப்பான். செலவு குறைக்க வேண்டும். மன்னிக்கவும், இது இறுதி முடிவு. ராஜ்குமாரும் அந்த பட்டியலில் இருந்தான். இன்னும் 2 மாதங்களில் நீங்கள் வெளியேற வேண்டும் என்று கடிதம் கொடுத்தார்கள். முகவாடி இருக்கு. வேலை போயிடுச்சு. என்னது? எப்படி இப்படி திடீர்னு? புது முதலாளி செலவு குறைக்கணும்னு 2 மாசத்துல போயிடணும் சொல்லியிருக்காரு. அப்பா, நாம எங்க போவோம்? தெரியலடா. அன்றிரவு ராஜ்குமார் தனியாக ஜெபித்தான். இயேசுவே, நீ என் குடும்பத்தை காப்பாற்று. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொன்ன, இப்போ எங்க இருக்கீங்க? ஆனால் நாட்கள் சென்றன. புதிய வேலை தேடினான். பல இடங்களில் இன்டர்வியூ சென்றான். எல்லா கம்பெனிலையும் நாங்கள் பிறகு அழைப்போம் என்று சொன்னார்கள். கடன் வட்டி அதிகமானது. வீட்டு செலவுக்கு கூட பணம் இல்லை. லதா சில சமயம் அரிசி கடன் வாங்கி வந்தாள். ராஜ்குமார் கோபமடைந்தான். தேவாலயம் போவதை நிறுத்தினான். ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டான். இரவில் தூக்கம் வரவில்லை. அப்பா, சர்ச்சுக்கு போகலாமா? ஏன் தேவனே இவ்வளவு தாமதம்? கேக்குறீங்களா இல்லையா? இப்ப வேண்டாம் சாரா. நீங்க வரலேனா ஸ்கூல்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எங்க அப்பா தேவனை நம்புறாங்கன்னு சொல்லிருக்கேன். சரி, போலாம். யோபு 23:10. ஆனால் அவர் என் வழியை அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன் போல வெளிப்படுவேன். சில சமயம் தேவன் நம்மை தாமதப்படுத்துவார். அது தண்டனை அல்ல, அது சுத்திகரிப்பு. யோபு இழந்தான், ஆனால் அவன் தேவனை விட்டு விலகவில்லை. இறுதியில் இரட்டிப்பாய் திரும்ப கொடுக்கப்பட்டது. உங்கள் தாமதமான பதிலும் தேவனுடைய சிறந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். என் கோபத்தை மன்னியும். உம்மை நம்பி காத்திருக்கிறேன். உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்கிறேன். ராஜா, உனக்கு வேலை தேடுறேன். என் கம்பெனில பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு. நாளைக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. அண்ணா, நன்றி, ரொம்ப நன்றி. கண்டிப்பா வரேன். ரொம்ப சந்தோஷம். ராஜேஷ், இது எப்படி திடீர்னு? தேவன் நினைவூட்டினாரோ என்னவோ. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. தேவனுக்கே மகிமை. இப்போ சம்பளம் அதிகமா? ஆமா, கடன் அடைச்சிடலாம். தேவன் செய்தார். அப்பா தேவனையே அவ்வளவு நாள் காத்திருக்க வச்சாரு தெரியுமா? நம்மை தயார் பண்ண விரும்பினார். நாம பொண்ணை போல வெளிப்படணும். தாமதமான பதில் சில சமயம் சிறந்த பதிலா இருக்கும். இயேசுவே, உம்முடைய வழிகள் எங்களுடைய வழிகளை விட உயர்ந்தவை. உம்மை நம்பி காத்திருப்போம் எப்போதும். ஆமென். தேவனுடைய நேரம் எப்போதும் சரியான நேரம். தாமதம் என்று நாம் நினைப்பது அவருடைய சரியான திட்டத்தின் ஆரம்பம்தான். மாதங்கள் சென்றன. ராஜ்குமார் புதிய வேலையில் சிறப்பாக செயல்பட்டான். கடன்கள் அடைக்கப்பட்டன. வீட்டில் சந்தோஷம் திரும்பியது. ஒவ்வொரு ஞாயிறு செல்வார்கள். நன்றி அப்பா, போகலாம். அப்பா, நான் ரெடி. நல்லது கண்ணு, போகலாம். அனைவரும் ஒன்றாக நன்றியுடன். ஆம், கடவுள் நம்மை ஆசீர்வதித்தார். ஆமென்.